அனைவருக்கும் வணக்கம். சட்டமறை என்ற இந்த காணொலி தொடரிலே இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அரச உத்தியோகத்தர்கள் சமூக ஊடகங்களில் தமது கருத்துக்களை பதிவு செய்யலாமா என்பது தொடர்பானது. என்னுடைய நோக்கம் பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக கருத்து கூறுவது அல்ல, அதிகாரத்துக்கு எதிராக பேசுதல் என்பதனை கொண்டாடுபவன் நான். ஆனால் ஒரு முறைமைக்குள் வருகின்ற ஒருவர் அந்த முறைமைக்கு உட்பட்டு செயற்பட்டால்தான் அந்த முறைமைக்கு உட்பட்டு சரியான விதத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையிலே இளநிலை அரசு உத்தியோகத்தர்கள் குறிப்பாக தமது திணைக்களங்களில் அல்லது தமது அலுவலகங்களில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் நடைபெறுகின்ற பொழுது அதனை முறையாக வெளிக்கொணராவிட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களும் சட்ட விளைவுகள் காரணமாக எதிர்காலத்தில் யாருமே கேள்வி கேட்க முடியாது, முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை கூட இல்லாத போகும் என்ற கவலையின் பேரிலே இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன். இது தொடர்பிலே அரச உத்தியோகத்தர்கள் உடைய உரிமைகள் அவர்களை நெறிப்படுத்துகின்ற விடயம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் தாவர விதி கோவிலே காணப்படுகிறது. தாவர விதி கோவிலே 2 வால்யூம்ஸ், 2 நூல்களாக 2 பிரிவுகளாக அது இருக்கின்றது, 2 தொகுதிகளாக இருக்கின்றது. அது முதலாவது தொகுதி, இரண்டாவது தொகுதி. இரண்டாவது தொகுதி கூடுதலாக ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக பேசுகின்றது. இதன் கீழ் 2022ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 27ஆம் தேதி பொது நிர்வாக அமைச்சினால் ஒரு சுற்று நிறுவனம் ஒன்று வெளியிடப்பட்டது. அது இலக்கம் 4/2022. இந்த காணொலியின் கீழே நாங்கள் அதற்குரிய லிங்கை தருகிறோம். நீங்கள் இணையத்தில் பார்க்கக்கூடிய தொகுப்பை தருகின்றோம். அதில் போய் நீங்கள் அதனை வாசித்து பார்க்கலாம். நீங்களும் அதன் கீழே உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் பொது நிர்வாகத்துக்குரிய அமைச்சருடைய செயலாளர் MMPK மாயகுன்னி அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த சுற்று நிறுவனத்தின் பிரகாரம் நான் ஏற்கனவே சொன்ன தாபன விதி கோவிலுடைய தொகுதி 2 சொல்லப்பட்டுள்ள விதிகளுக்கு அமைவாக, அதாவது அத்தியாயம் XLV11 என்ற தொகுதி 2 அத்தியாயம் XLV11 என்னுடைய பிரிவு 6 மற்றும் 7 பின்பற்றி செய்யப்படாத ஒரு அரசு உத்தியோகத்தர்களால் சமூகத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களுக்காக அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும், அவ்வாறாக சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவிப்பானது ஒரு ஒஃபென்ஸ், ஒரு குற்றம் எனவும் குறிப்பிட்டு அதன் கீழ் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறுகின்றது. அந்த 6-7ஆம் பிரிவு என்னவென்று பார்த்தால், அது நான் ஏற்கனவே சொன்ன தாமிர விதி கோவிலுடைய அத்தியாயம் தொகுதி 2 இருக்கிறது. இதனுடைய அத்தியாயம் XLV11 என்பதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த 2022ஆம் ஆண்டு வந்த சுற்று நிறுவனம். அதிலே பிரிவு 6 ஊடகங்களுக்கும் பொது மக்களுக்கும் அதிகாரபூர்வமாக தகவல் வெளியிடுவதை பற்றி குறிப்பிடுகின்றது. அது செய்யக்கூடிய நபர் செயலாளர் அல்லது குறித்த திணைக்களத்தின் தலைவர் மாத்திரமே என குறிப்பிடுகின்றது. அதுவும் அவ்வாறான தகவல்களானவை டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர்களாகத்தான் அவ்வாறான தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில், அதாவது செயலாளர் அல்லது திணைக்களத்தின் தலைவர் நேரடியாகவும் ஊடகங்களுக்கு செய்திகளை வெளியிடலாம் என குறிப்பிடுகின்றது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த 6.1.2 என்பது மிக முக்கியமாக சொல்லுகின்றது. அவ்வாறாக விடுக்கப்படக்கூடிய தகவல்கள் யாவும் தரவுகள் தொடர்பாகவோ புள்ளிவிவரங்கள் தொடர்பாகவோ மாத்திரம்தான் இருக்க வேண்டும் எனவும், ஒருபோதும் கருத்து தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்தினை நீங்கள் வெளிப்படுத்த முடியாதென மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அரசாங்கத்துக்கோ அரசாங்க நிறுவனத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் அல்லது வேறொரு உத்தியோகத்தர்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில்
எவ்வித கருத்தும் சொல்லப்படக்கூடாது. அவ்வாறாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சந்தேகம் வந்தால் உரிய அமைச்சரை தொடர்பு கொண்டு அவருடைய அதிகாரம் பெறப்பட வேண்டும் என்று சொல்கின்றது. இது மிக மிக முக்கியமானது. அண்மைய சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது 6.1.4 என்ற பிரிவிலே அரசாங்கத்தையோ அரசு நிறுவனத்தையோ அல்லது உங்களுடைய திணைக்களத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தவறுகளையோ சுட்டி காட்டுவதைக்கு பொது ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாது, மாஸ் மீடியா பயன்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லுகின்றது. மேலும் அவ்வாறாக நீங்கள் நேரடியாக தகவலை விடாவிட்டாலும் நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தகவலை விட்டிருந்தால் அந்த தகவல் உங்களிடமிருந்து தான் வந்திருக்குது என்ற முடிவுக்கு திணைக்களத்தினால் வர முடியாமல் இருந்தால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட நடவடிக்கை எடுக்கலாம் என 6.3 குறிப்பிடுகின்றது. 6.5 மிக தெளிவாக சொல்லுகின்றது, அதிகாரம் வழங்கப்பட்டாலுடைய அதற்குரிய அனுமதியை நீங்கள் பெற்றுக்கொண்டாலுடைய நேர்காணல்களை வழங்க முடியாது என குறிப்பிடுகின்றது. அரசாங்க நீங்கள் விடுமுறை நிற்கும் போது கூட அப்படியான விடயங்களை செய்ய முடியாது என சொல்லுகின்றது. அரச ஆவணங்களை அவ்வாறான பொது ஊடகங்களிலோ அல்லது நேர்காணலின் போதோ நீங்கள் பிரசுரிக்க முடியாது என குறிப்பிடுகின்றது. மற்ற எது நீங்கள் ஊடகங்களை பதவி வைக்க முடியாது என்ற விடயத்தை இந்த 6ஆம் பிரிவு சொல்கிறது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2022 சர்க்குலரில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கருத்து சொல்ல முடியாது, அரசு உத்தியோகத்தில் கருத்து சொல்ல முடியாதுன்றது இந்த 6-7ஆம் பிரிவு சொல்லுது என்றால் அதில் 6-7ஆம் பிரிவு மாஸ் மீடியா பற்றி மட்டும்தான் சொல்லுது. இப்போ எதெல்லாம் நீங்கள் மாஸ் மீடியாவில் பொதுசன ஊடகத்தில் சொல்ல முடியாதோ அதெல்லாம் சமூக ஊடகத்திலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி செய்கிறவைக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். அந்த ஒழுக்காற்று நடவடிக்கையானது அவர்கள் பதவி இழப்புக்கும் கொண்டு செல்ல முடியும் என்பதனை தான் தாவரவதி கோவை மிக குறிப்பாகவும் மிக தெளிவாகவும் சொல்லுகின்றது. மற்ற 7ஆவது பிரிவு சொல்லுகின்றது, நீங்கள் கட்டுரைகள் எழுதும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இது நீங்கள் முகப்புத்தகத்தில் ஸ்டேட்டஸ் போடுறீங்க வைங்கோ, அதுக்கு மிக ஏற்புடையதாகும். அதை நீங்கள் உங்களுடைய பெயர் எழுதினாலும் சரி அல்லது புனைப்பெயர் எழுதினாலும் சரி அவ்வாறாக நீங்கள் வெளியிட முடியாது என்று சொல்லுகின்றது. இது தொடர்பாக புத்தகங்கள், கட்டுரைகள் அல்லது ப்ராட்காஸ்ட் டாக்ஸ் இது தொடர்பாக நீங்கள் உரைகள் ஆற்ற முடியாது என்றும் பப்ளிக்கில் இந்த விதத்தில் இதான் நம்ம வாசகம், ஆஃபீஸர் ஷல் நாட் பப்ளிஷ் எனி புக்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் ஆர் கிவ் ப்ராட்காஸ்ட் டாக்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ் இன் பப்ளிக் ஆன் எனி மேட்டர் which can be properly called administrative without the prior approval of the secretary. ஏலவே செயலாளர்ந்து பெறப்பட்ட அனுமதி உடனாக செய்யப்பட்டால் ஒழிய நீங்கள் இந்த எதையுமே செய்ய முடியாது என மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இதில் கேள்வி எழலாம். அப்போ மிக தெளிவாக நீங்கள் ஒரு முறைமைக்கு உட்பட்டு செயற்படுவது அரசு உத்தியோகத்தராக வருவது என்று தீர்மானித்து விட்டால் அப்படி என்ன இந்த விதிமுறைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட தயாரில்லாட்டி நீங்கள் ஒரு செயற்பாட்டாளராக இருக்க வேண்டும். நீங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்யலாம் அல்லது செயற்பாட்டாளராக இருக்கணும். அரசு உத்தியோகத்துக்குள்ளே வந்து விட்டீங்க என்றால் இந்த நடவடிக்கைகளை பின்பற்றணும். பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இதில் கேள்வி வரலாம், அரசியல் உரிமைகள் அரசு உத்தியோகத்திற்கு இல்லையா? இது தொடர்பாக அத்தியாயம் தொகுதி 1 அத்தியாயம் 32 மிக தெளிவாக சொல்கிறது. அதன் கீழ் ஒரு சில அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்து இல்லாத ஆட்கள் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் நீதித்துறை உத்தியோகத்தர் உதாரணமாக இருக்கணும், ஆயுத பிரச்சனையில் இருக்கிறதும், அதோட அரசாங்க சேவையில் பதவி நிலை உத்தியோகத்தராகவோ அல்லது மேற்பார்வை உத்தியோகத்தராகவோ சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவரும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அரசியல் உரிமைகளை என்ன? அரசியல் ரீதியாக கருத்து சொல்லல், தேர்தல் காலங்களில் கருத்து சொல்லல், தேர்தலில் போட்டியிடுதல் போன்ற விஷயங்களை யார் யார் செய்யலாம் செய்ய முடியாதுன்னு இந்த அத்தியாயம் 32 சொல்லுது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுடைய திணைக்களங்களில் பிள்ளை நடக்குது, பிள்ளையான விஷயம் நடக்குதுன்னா என்ன செய்யுது? முதலாவது அதை ப்ராப்பராக உங்களுக்குன்ற சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் டாக்குமெண்ட் பண்ணணும். அதை நீங்கள் உங்களோட ப்ராப்பராக உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு சொல்லணும். மேலதிகாரிகள் அதன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் அந்த நடவடிக்கையை சொல்லணும். அப்படியும் அதுக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இதை நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு போராடுவதா அல்லது சிஸ்டத்துக்கு வெளியில் வந்து போராடுவதா? சிஸ்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் போராடுவதாக இருந்தால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பொறுமையை கடைபிடித்து மாற்றம்
மிக மெதுவாகத்தான் இந்த முறைமைக்குட்பட்டு நடக்கும் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயற்படணும். அப்படி இல்லையா சிஸ்டத்துக்கு விட்டு வெளியில் வந்து செய்யணும். ஆனால் சிஸ்டத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு சிஸ்டத்தின் ரூல்ஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கருத்துக்களை சொல்வதும் குழப்புவதும் மற்றவைகளை தாக்குவதும் விரிவாக பேசுவதும் இழிவுபடுத்தும் விதத்தில் அவர்கள் நாளைக்கு உங்களுக்கு எதிராக டிஃபர்மேஷன் கேஸ் வைக்கிற அளவுக்கு நீங்கள் மோசமாக பேசுவதும் என்பது மிக மிக விளையாட நடவடிக்கை. ஏனென்றால் அதை நீங்கள் சிஸ்டத்தை கேலி கூத்துறதா ஆக்குறதா வரும். இதுக்கு உங்களுக்கு நீங்கள் பொதுமக்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்றதுல நியாயம் இருப்பதாக நினைச்சு கொண்டு உங்களை கொண்டாடலாம். ஆனால் இறுதியாக அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு துணைக்கு வரப்போவது என்றால் நீ சிஸ்டம் உங்களை தூக்கி வெளியில் எறியும். ஆகவே நீங்கள் புரட்சி செய்வதாக போராடுவதாக முடிவு செய்துவிட்டால் அதனை முறைமைக்கு நின்று கொண்டு செய்ய முடியாத ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா முறைமைக்கு வெளியில் வாங்க. அல்லது முறைமைக்கு உட்பட்டு நான் இயன்றவரை மெதுவாகத்தான் மாற்றத்துக்காக போராடுவதால் அந்த சிஸ்டம் சொல்லுகின்ற விதிமுறையின் பிரகாரம் பிரயாணிகள் சிஸ்டத்துக்கு உள் நின்று கொண்டு கிரியேட்டிவாக வினைத்திறனாக செய்யக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கின்றன. அதனை நிறைய அரசு உத்தியோகத்தர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்துக்கு வருவதில்லை என்றால் வெளிச்சத்துக்கு வர முடியாது. அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். இளநிலை உத்தியோகத்தர்கள் இளைஞர்கள் அரசு சேவைக்குள் போகும்போது நீங்கள் ஒன்று அரசு அதிகாரத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வரையறைக்குட்பட்டு மாற்றத்துக்கு போராடலாம், மாற்றத்துக்காக வேலை செய்யலாம், சரியாக பொது சேவை சென்றடைய வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் அது சிஸ்டத்துக்குள் செய்ய முடியாது என்று நீங்கள் தீர்மானித்தால் சிஸ்டத்தை விட்டு துணிவாக வெளியே வேறுங்கள். ஆனால் சிஸ்டத்துக்குள் இருந்து கொண்டு இந்த சிஸ்டத்தை அண்டர்மைன் பண்ணுற மாதிரியான வேலைகளை செய்தீங்க என்றால் யாருக்கும் பிரயோசனம் இல்லை. எதிர்காலத்தில் சிஸ்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு மாற்றத்தை காண வேண்டி வருகின்றவர்களையும் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியாக வரும். ஆகவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு ஆறுதலாகவும் கவனமாகவும் தீர்க்கமாகவும் எதிர்காலத்தை சிந்தித்த நோக்கமாகவும் ஒரு மெச்சூரிட்டியோடைய நாங்கள் இதை அணுக வேண்டிய தேவை இருக்குது. இது நான் என் வயதை ஒட்டிய அரசு உத்தியோகத்தில் சாதிக்க வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என விரும்புகின்றவர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள்.